இதுல இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் 92 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க ஐயா. 92 பேர். எதுக்கு 92 பேரை கைது பண்ணாங்கன்னா, டாஸ்மார்க்ல போய் அப்பா படத்தை வச்சதுக்கு. அப்பா படத்தை. ஏன்னா நம்ம மகளிரனையும் பாருங்க, அவங்களுக்கு குறும்பு. ஐயோ பாவம், எல்லாம் குடிக்கிறாங்க, யாரு மது கொடுத்தாங்கன்னே தெரியாம அந்த வெயில நிக்கிறாங்க. ரேஷன் கடைக்கு போனா ரேஷன் கடை தெரியுதோ இல்லையோ, முதலமைச்சருடைய போட்டோ தான் அவ்வளவு பெருசா தெரியுது. ஒரு டாய்லெட் முதலமைச்சர் நிதியிலிருந்து கட்டியிருக்கிறான், டாய்லெட்டை விட ஒரு போட்டோ பெருசா இருக்குது. பஸ்ல ஏறினீங்கன்னா போட்டோ இருக்குது, போட்டோ பார்த்துட்டு போனா கீழே தரையில் விழுந்துருவீங்க, நான் கீழே ஃபுல்லா ஓட்ட. ஆனா எல்லா இடத்துலயும் போட்டோ. மகளிர் யோசிச்சாங்க, ஒரு டாஸ்மார்க்லயும் போட்டோவை போட்டுடலாம். காவல்துறை 92 பேரை கைது பண்ணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய அன்பு சகோதரிகளை இன்னைக்கு அந்த 92 பேர்ல 6 பேர் நம்முடைய அன்பு சகோதரிகள். விருதுநகர்ல சகோதரி அம்சவல்லி சாந்தகுமாரி, திண்டுக்கல் கிழக்கில் சகோதரி மல்லிகா, சகோதரி உமா மகேஸ்வரி, தூத்துக்குடி தெற்குல சகோதரி லதா, சகோதரி லட்சுமிவேல். 6 பேர் ஜெயிலில் இருக்காங்க. இந்த அநியாயத்தை பார்த்தீங்களா? 92 பேர் கைது. கைதான அவங்க எல்லாம் பெயில் வாங்கிட்டாங்க, ஜெயிலுக்கு போயிட்டு பெயில் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு 6 பேர் பெயில் இல்லாம ஜெயிலில் இருக்காங்க. எல்லாத்துக்கும் குழந்தை குட்டி இருக்கு, எல்லாருக்கும் கணவர் இருக்காங்க, எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு. எல்லாரும் வீட்டில் இருந்தா தான் அந்த வீடு அன்னைக்கு நடக்கும். அப்படி இருந்தும் தைரியமாக நம்முடைய சகோதரிகள் என்னாலும் பார்த்துக்கலாம், டாஸ்மார்க்ல போட்டோ ஒட்டுறதுதான் போயிருக்கிறாங்க. பாரு, தந்தியில மகாத்மா காந்தி அவர்கள் எப்படி ஒரு கை உப்பெடுத்து ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்தாரோ, இந்த டாஸ்மார்க் போராட்டத்தில் அப்பாவுடைய படத்தை ஒட்டினாங்க இல்லைங்கய்யா, அதுக்கு சமம். அதனால் இந்த 92 மகளிருக்கு நாம இன்னி பாரதிய ஜனதா கட்சியில் அந்த மகளிருக்கு அடைமொழியாக வீர மங்கையர் என்கின்ற அடைமொழி நம்ம கொடுக்கும். 92 பேரும் இன்றிலிருந்து அவங்க பேரை நம்ம கட்சி பத்திரிகையில போறோம், கட்சியில நம்ம கூப்பிடுறோம்னா வீர மங்கையர் என்கின்ற அடைமொழி. மற்ற கட்சியில தலைவங்கள்லாம் அடைமொழி கொடுத்துக்குவாங்க, நம்ம கட்சியில தொண்டர்களுக்கு அடைமொழி கொடுப்போம், கடுமையாக வேலை செய்யக்கூடிய சகோதரிகளுக்கு அடைமொழி கொடுப்போம். வீர மங்கையர்களாக 92 பேர் கைதாகி ஜாமீன் வாங்கி வெளியே வந்திருக்கிறாங்க. பாருங்க, 2 பேர் வீர மங்கையர்கள் நின்று கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு திமுக காரனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. என்னடா அது, இப்படி எல்லாம் போராட்டம் பண்றாங்களே, இப்படி எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்றாங்களே. அன்பு சொந்தங்களே, நமக்கு டாஸ்மார்க்கை பொறுத்தவரை அதில் வரக்கூடிய பணத்தை வச்சு திமுக கார ஆட்சி மட்டும் இல்லைங்க, எலெக்ஷன் நடத்திடுறான். 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிச்சுட்டான், 2026 சட்டமன்ற தேர்தலை வச்சு முடிக்க போறான். சாராய காசிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஒரு திமுக கார. வெக்கப்பட வேண்டும் அன்பு சொந்தங்களே. அதை வச்சுதான் பட்ஜெட் போடுறாங்க, வைக்கப்படும். நிறைய பேச வேண்டுங்க ஐயா, நேரம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி, காரணம் கோர்ட் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தை மதித்து நாம் அதுக்குள்ள முடிக்கணும் ஐயா. 1944 ஒரு பெரிய மாநாடு சேலத்தில் நடந்துச்சுங்க ஐயா. என்ன மாநாடுனாங்க ஐயா? நீதி கட்சியை மீட்டெடுக்கக்கூடிய மாநாடு. நீதி கட்சி ஆட்சியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க, நீதி கட்சியை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஒரு மாநாடு போடுறாங்க 1944. அந்த மாநாடு சேலத்தில் கியாபே விஸ்வநாதன் பிள்ளை ஐயா இருக்கிறாங்க, பெரியார் ஐயா இருக்கிறாங்க, அண்ணாதுரை ஐயா இருக்கிறாங்க, சவுந்தரபாண்டிய நாடார் ஐயா இருக்கிறாங்க, நாவலர் சோமசுந்தர பாரதி ஐயா இருக்கிறாங்க, அண்ணல் தங்கோ ஐயா இருக்கிறாங்க, பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க. மாநாட்டில் எல்லாம் சேர்ந்து ஒரு பேர் வைக்கிறாங்க, புதுசா ஒரு கட்சி ஆரம்பிப்போம், நாம் நீதி கட்சியை மீட்டெடுக்க வேண்டும், புதுசா ஒரு கட்சி ஆரம்பிப்போம். அந்த கட்சிக்கு அவங்க வச்ச பேரு தமிழர் கழகம். அதான் பேர். பெரியார் ஐயா சொல்றார், ஏன்பா தமிழர் கழகம் பேர் வச்சுட்டா நாமெல்லாம் சட்டி தூக்கிட்டு போக வேண்டியதான், திராவிட கழகம் நோய், அப்பதான் நாம் அரசியல் பண்ண முடியும். 1944 சேலத்துல மீட்டிங் போட்டு கியாபே விஸ்வநாதன் ஐயா உறுதியா சொல்றாங்க, இது தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும். சவுந்தரபாண்டிய நாடார் ஐயா சொல்றாங்க, தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும். நாவலர் சோமசுந்தர பாரதி ஐயா சொல்றாங்க, தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும். அண்ணல் தங்கோ ஐயா சொல்றாங்க, தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும். 2 பேர் மட்டும்தான் அந்த கூட்டத்தில் பேசுறாங்க. தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வேண்டாம், திராவிடர் கழகம் என்கின்ற பெயர் வைப்போம். ஒன்று பெரியார் அவர்கள், இன்னொருத்தர் பேரறிஞர் அண்ணா அவர்கள்.
இதெல்லாம் சரித்திரங்க ஐயா, இதெல்லாம் சரித்திரம். அதனால இவர்களுக்கு வேண்டும் என்றால் திராவிடம் பாங்க, இவங்களுக்கு வேண்டாம் என்றால் தமிழ் என்பார்கள். திமுக இருக்கக்கூடிய ஒரு தலைவனுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புறேன், நீ ரோட்ல அந்த பக்கம் நெல்லு, இந்த பக்கம் நெல்லு, சென்ட்ரல் எல்லாம் லாரி அடிச்சு செத்தே போயிடும். சிஎம் எல்லாம் கூப்பிடுறப்ப திராவிட இனம், ஆனா மொழி சொல்லி கொடுக்கும் பொழுது தமிழர் இனம். இந்த டிராமாவை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அன்பு சொந்தங்களே, இதையெல்லாம் வருகின்ற காலத்தில் நிறைய பேசுவோங்க ஐயா. அதற்கு உங்களுடைய கடுமையான உழைப்பு தேவைப்படுகிறது. இன்னும் 74 லட்சம் கையெழுத்து குறைந்தபட்சம் தேவைப்படுது. 74 லட்சம் கையெழுத்து. கடுமையாக எல்லா சொந்தங்களையும் பார்த்து இந்த கையெழுத்து இயக்கத்தை மாபெரும் ஒரு வெற்றி இயக்கமாக நீங்கள் மாற்றி காட்டி, தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கை நம்முடைய பொன்னார் ஐயா சொன்னாங்க, பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் ஐயா சொன்னாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி வரும் பொழுது சமக்கல்வி, அரசு பள்ளியில தனியார் பள்ளியில சமக்கல்வி தான் வரத்தாங்க ஐயா. போது நாம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தனியார் பள்ளிக்கு நம்ம அனுமதியே கொடுக்க போறது இல்லை. எதுக்கு தனியார் பள்ளிக்கு அனுமதி கொடுக்கும்? 5 லட்சம் 10 லட்சம் காசு வாங்குறக்கா? அரசு பள்ளியை மேம்படுத்தி ஒரு பள்ளியும் PM ஸ்ரீ பள்ளியாக மாற்றி, எப்படி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் புதுச்சேரி ஆளுநராக இருந்த பொழுது ஒரே ஒரு கையெழுத்தை போட்டு எல்லா அரசு பள்ளியும் புதுச்சேரியில ஒரே நாளில் CBSE பள்ளியாக மாத்தி காட்டிட்டாங்க. ஒரே கையெழுத்து, ஒரே இரவு, அடுத்த நாள் காலையில புதுச்சேரியினுடைய அரசு பள்ளி எல்லாம் CBSE பள்ளி. அந்த தரத்தை கொடுக்கிறோம். நாமும் அதை செய்வோம். இந்த அற்புதமான பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் பொறுமையாக 4 மணியிலிருந்து அமர்ந்து எல்லா தலைவர்கள் பேசுவதையும் கேட்டு அமைதியாக நீங்கள் இல்லம் திரும்பணும். பாதுகாப்பா இல்லம் திரும்பணும். கடினமாக உழைக்கணும். தேசிய கல்விக் கொள்கையை பட்டி தொட்டி எல்லாம் நீங்க எடுத்துட்டு போகணும். இன்னும் 74 லட்சம் குறைந்தபட்ச கையெழுத்தை நீங்க வாங்கணும். கடுமையாக உழைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த 92 வீர மங்கையர்களுக்கும் இந்த நேரத்தில் சிரம் தாழ்ந்து வணங்கி என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.